உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னும் 2 வாரத்துல எனக்கு கல்யாணம். ஆனா 3 வேலை மிச்சம் இருக்கு. நேரம் கம்மியா இருக்கு, வேலை அதிகமா இருக்கு. இப்படியே உங்க ராதாவுக்கு துணையா இருங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கீர்த்தி சொன்னது கரெக்ட் தாமா. அவ துளசியும் கிடையாது, ராதாவும் கிடையாது. அவளுக்கு உங்களுக்கு எதிராக ஆதாரம் கிடைச்சிருச்சு. புரியலையா உங்களுக்கு? என்ன ஆதாரம் கிடைச்சது அவளுக்கு? ஆதாரமா இருந்த தலைமுடியதான் நான் சாப்பிட்டனே, அப்புறம் எப்படி மாட்டுவோம்? என்ன மாதிரி ஒரு வயசான தாய் இதுக்கு மேல தன்னோட பொண்ணுக்கு என்னதான் செய்ய முடியும்? இப்படி நீ தேவையில்லாம என் மேல கோவப்படாத. கீர்த்தி என்ன மிரட்டிட்டு போயிருக்காமா. இந்த தடவை அவ சும்மா இருக்க மாட்டா. அந்த தலைமுடியை எடுக்கிறதுக்காக உங்க வயிற்று அறுக்க கூட அவ தயங்க மாட்டா. என்னம்மா இப்படி பயன்படுத்துற? நான் ஒன்னும் உங்களை பயமுறுத்தல, உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். பாத்தியா ராகுல், நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, அந்த கிழவி விஷயத்த அம்மா பொண்ணுதான் பண்ணிருக்காங்க. இப்போவாத நான் சொல்றத நம்புறியா? எல்லாம் இவங்க சூழ்ச்சிதானா? ஆனா கீர்த்தி, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா வீட்டுல இருக்கிறவங்களை எப்படி நம்ப வைக்கிறது? ஆதாரம் எங்க இருக்கு? ஆதாரம் இல்லாம நம்ம மாம் கூட நம்மள நம்ப மாட்டாங்க. மத்தவங்கள எப்படி நம்புவாங்க? ஆதாரம் கிடைச்சிரும். கிடைச்சிருமா? எங்க இருந்து? பொறுமையா இரு சொல்றேன். ஆனா அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. ஹலோ சர்மா சார், நான் இப்போ கோவில்ல இருக்கேன். எல்லாம் அங்க கரெக்டா போயிட்டு இருக்கலாம். அப்புறம் மோகன் அங்க வந்திருக்கானா? சரி சீக்கிரம் சொல்லு, என்னாச்சுன்னா? சர்மா சார், நான் இன்னும் கோவில்ல தான் இருக்கேன். கொஞ்சம் வேலையில பிஸியா இருக்கேன். அப்புறமா வேணா நான் கால் பண்ணட்டுமா? யார் ஃபோன் பண்ணாங்க? ஏ, கண்டிப்பா சொல்லி ஆகணுமா? நீயே சொல்லலனா நானே கண்டுபிடிச்சிருவேன். இந்த குஷு கிட்ட யாராலயும் எதுவும் மறைக்க முடியாது. ஓகே? இந்த ரிஷி கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிட்டா அவங்கள சாகடிக்காம விட மாட்டான். இந்த தடவை உன் அப்பா வந்து உன்னை காப்பாத்திட்டான். ஆனா ஒவ்வொரு முறையும் அப்பா காப்பாற்ற முடியாது. இந்த செல்லக்கண் இருக்காளே, ஒன்னா நம்பர் சோம்பேறி ஆயிட்டா. பாலை கொண்டு வந்தா அத மூடி போட்டு மூடணும்னு கூட அவளுக்கு தெரியல. அறிவு கட்டவ. ஒருவேளை கொசு ஏதாவது விழுந்திருந்ததுன்னா பரவாயில்ல, எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நம்ம பாலை குடிச்சிருவோம். நமக்கு தேவை இப்ப பாலை குடிக்கணும், அவ்வளவுதான். எதுவும் விழல, அதனால நான் குடிச்சிடுறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.